Hi students, I am Sanjeevan. இப்போ நம்ம 10th சாப்டரில் எக்ஸசைஸ் 10.9ல் இருக்கிற 1 மார்க்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். The order and degree of the differential equation d square y by dx square plus dy by dx the whole power 1 by 3 plus x power 1 by 4 equal to 0. ஒன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. இதிலேருந்து நம்ம ஆர்டர் அண்டு டிகிரியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த பிளேஸில் வந்து டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இது கரெக்டாக இருக்குது. பட் இந்த பிளேஸில் பவர் 1/3 இருக்குது. ஸோ இம்ப்ராப்பர் மெத்தடில் இருக்குது. இது ப்ராப்பருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஒன் சைடு வச்சுக்கலாம். இந்த வேல்யூஸ் அனதர் சைடு கொண்டு போயிடுங்க. இந்த இடத்துல எக்ஸ் பவர் 1/4 இருக்குது ஈக்குவல் மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் 1/3. இந்த 3யை வந்து நம்ம கேன்சலேஷன் பண்ணணும். அதனால் போத் அண்ட் சைடு cube apply பண்ணலாம். Taking cube on both side. இந்த 3 வந்து கேன்சலேஷன் ஆகிடும். இப்போ வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது, பர்ஃபெக்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மில். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம ஆர்டர் அண்ட் டிகிரியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆர்டர் அண்டு டிகிரி. இப்போ இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது 1 டைம் டெரிவேட்டிவ், இது 2 டைம் டெரிவேட்டிவ் இருக்குது. அப்போ 2 டைம் டெரிவேட்டிவ் தான் ஹையஸ்ட் ஆர்டர். அதோட பவரில் என்ன இருக்கோ அது டிகிரின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் 2,3. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்க்கலாம். த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ரெப்ரசன்டிங் த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் y ஈக்குவல் டு a cos x plus b where a and b are parameters is. இங்கே ஒன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் கர்வோட ஈக்குவேஷன் இருக்குது. இந்த கர்வோட ஈக்குவேஷன்லேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். பட் இதில் 2 பேராமீட்டர் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 2 டைம் டெரிவேட்டிவ் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். இப்போ y ஈக்குவல் a cos x plus b டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x dy by dx. a கான்ஸ்டன்ட்டு, காஸ் ஃபங்க்ஷன், காசை டெரிவேட்டிவ் பண்ணும்போது மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி கிடைக்கும். இதை திரும்ப நம்ம செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். மைனஸ் ஏக்ஸ் கான்ஸ்டன்ட், சைனை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் ப்ளஸ் பின்னு கிடைக்கும். இந்த ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி வந்து எதோட வேல்யூஸ் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ. அதை சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். டி ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் மைனஸ் y. இது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ டி ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ப்ளஸ் y ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். டி ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ப்ளஸ் y ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3. த ஆர்டர் அண்டு டிகிரி ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் root sin x into dx plus dy into root of cos x dx minus dy is. இதோட ஆர்டரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது dx plus dyன்னு செப்பரேட்டாக இருக்குது. நாம் ஒரு ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக அது dy by dx ஃபார்மில் இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஈக்குவேஷனை dxஆல் போத் அண்ட் சைட் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ ரூட் சைன் எக்ஸ் அப்படி இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட்டு இன்சைடில் டிஎக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா இது 1 ஆகிடும். இதை டிஎக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸாக மாறிடும். ரூட் காஸ் எக்ஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே டிஎக்ஸால் டிவைட் பண்ணோம்னா 1 மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த கண்டிஷன் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இதில் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹையஸ்ட் ஆர்டர் பார்க்கலாம். ஹையஸ்ட் ஆர்டர் வந்து 1 டைம் டெரிவேட்டிவ் தான். அப்போ அதோட பவர் என்னென்னா அதுவும் 1 தான். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஆர்டர் 1 டிகிரி 1.
ஆர்டர் 1 அண்டு டிகிரி ஆல்சோ 1. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் fourth question. The order of the differential equation of all circles with center h, k and radius a, இதோட ஆர்டரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சர்க்கிளோட சென்டர் இருக்குது, வித் ரேடியஸ் இருக்குது. அதோட ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அதிலிருந்து நம்ம ஆர்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சென்டர் வந்து h, k, ரேடியஸ் ஏவாக இருக்குது. இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளை ஃபார்ம் பண்ணலாம். x minus h the whole square plus y minus k the whole square is equal to a square. ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இது. இதில் வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது, h, k அண்டு a. 3 பேராமீட்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம 3 டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி ஆகணும். 3 டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ 3 டைம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நமக்கு இதோட ஆர்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 3 தான் கிடைக்கும். ஆர்டர் வந்து நமக்கு 3 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 3. 5th question பார்க்கலாம். The differential equation of the family of curves y equal to a into e power x plus b into e power minus x where a and b are arbitrary constants. ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இதில் ஏவும் பியும் ஆர்பிட்டரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதிலேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்பிட்டரி இருக்கிறதுனால நம்ம 2 டைம்ஸ் டெரிவேட்டிவ் பண்ணி ஆகணும். 1 டைம் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஏ வந்து கான்ஸ்டன்ட்டு, இ பவர் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் வரும். பி கான்ஸ்டன்ட்டு, இ பவர் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் அகைன் இ பவர் மைனஸ் எக்ஸு. பவரில் இருக்கிற மைனஸ் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் ஒரு மைனஸ் கிடைக்கும். இதில் திரும்ப நம்ம செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணி ஆகணும். டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஆகிடுச்சு. ஏ கான்ஸ்டன்ட், இ பவர் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் அகைன் இ பவர் எக்ஸு மைனஸ் பி இன்ட்டு இ பவர் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் அகைன் இ பவர் மைனஸ் எக்ஸ். பவரை டெரிவேட்டிவ் பண்ணும்போது இதில் ஒரு மைனஸ் வரும். ஸோ இது ப்ளஸ் ஆகிடும். டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர். இது என்ன மெத்தடில் இருக்குன்னா ஒய்யோட மெத்தடில் இருக்குது. அதனால் நான் இந்த பிளேஸ்க்கு ஒய் அப்ளை பண்ணுறேன். இது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் நமக்கு ஆன்சர் டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். இது 6th கொஷின் பாருங்கள். த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். இங்கே ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதிலிருந்து ஜென்ரல் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது என்ன மெத்தடில் இருக்குன்னா வேரியபிள் செப்பரேஷன் மெத்தடில் இருக்குது. ஈஸியாக நம்ம வேரியபிளை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒய்லாம் ஒன் சைடாகவும் எக்ஸ்லாம் ஒன் சைடு கொண்டு போயிடலாம். ஒய்யை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா dy பை ஒய்யாக மாறிடும். நான் dx அனதர் சைடு கொண்டு போகிறேன். dx பை எக்ஸ்ன்னு வந்துடுச்சு. இப்போ வேரியபிள் செப்பரேட் பண்ணியாச்சுன்னா அடுத்தது இன்டகிரேஷன் தான் அப்ளை பண்ணணும். இன்டெக்ரல் dy by y, இதோட இன்டகிரேஷன் ஃபார்முலா log y. இன்டெக்ரல் dx by x, இதோட இன்டகிரேஷன் ஃபார்முலா log x. ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஆன்சர் எல்லாமே k தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா log kன்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இம்ப்ளைஸ் log y ஈக்குவல் டு, இது log a ப்ளஸ் log b மெத்தடில் இருக்கிறதுனால நான் log x kன்னு எடுத்துக்கிறேன். லாகு கேன்சலேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து y ஈக்குவல் kx தான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7 பார்க்கலாம். த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 2x dy by dx minus y ஈக்குவல் டு 3 ரெப்ரசன்ட் ஸ்ட்ரைட் லைன்ஸ், சர்க்கிள், பேரபோலா அண்ட் எலிப்ஸ். அப்போ நம்ம கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முதல்ல எடுத்துக்கிட்டு அதோட சொல்யூஷன் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 2x dy by dx minus y equal to 3. இந்த மைனஸ் y நான் அனதர் சைடு கொண்டு போய்ட்றேன். அப்போ 2x dy by dx இருக்கும். இது அனதர் சைடு கொண்டு வந்தீங்கன்னா y ப்ளஸ் 3 கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ நம்ம வேரியபிள் செப்பரேஷன் அப்ளை பண்ணலாம். இந்த y ப்ளஸ் 3 வந்து இங்கே 1ஓட மல்டிபிளாக இருக்கிறதா மீனிங். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் டிவிஷன் dy by y plus 3
எக்ஸை மட்டும் அனதர் சைடு கொண்டு போகிறேன், எக்ஸ் பை டிஎக்ஸ் அனதர் சைடு கொண்டு போனால் ரெசிப்ரோக்கல் டிஎக்ஸ் பை எக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நம்ம இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம். இன்டகிரேஷன் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், ஒய் ப்ளஸ் 3 இங்கே டிஒய், டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருந்ததுன்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர், லாக் ஆஃப் ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்குது, ஸோ லாக் எக்ஸு ப்ளஸ் ஒரு லாக் சி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், இதை பவர் கொண்டு போயிடணும். log of y plus 3 the whole power square. இது log a plus log b மெத்தடில் இருக்கிறதுனால log x cன்னு எடுத்துக்கலாம். log நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாம் both and side. அப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். y plus 3 the whole square equal to xc. இந்த கண்டிஷன் y square equal to 4ax இந்த டைப்பில் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பேரபோலாவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8. த சொல்யூஷன் ஆஃப் dy by dx plus p of x y equal to 0. இதோட சொல்யூஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடில் இருக்குது. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா, முதல்ல பியோட வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். பியோட வேல்யூஸ் வந்து p of x, இங்கே க்யூவோட வேல்யூஸ் வந்து 0. ஃபஸ்ட்டு நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்ளை பண்ணணும். இ பவர் இன்டகிரல் pdx, பியோட பிளேஸ்க்கு p of x இன்ட்டு dxன்னு வச்சுக்கோங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கிடச்சிடுச்சு. அடுத்து நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் அப்ளை பண்ணணும். ஜென்ரல் சொல்யூஷனில் நம்ம என்ன செய்யணும்னா, இது லீனியர் இன் ஒய்யில் இருக்கிறதுனால ஒய்யில் ஸ்டார்ட் பண்ணணும். ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ இ பவர் இன்டகிரல் p of x இன்ட்டு dx ஈக்குவல் இன்டகிரல் க்யூவோட வேல்யூஸ் இங்கே 0 இல்லை, அப்போ இந்த பிளேஸ் வந்து 0 இன்ட்டு dx ப்ளஸ் சின்னு வரும். இது 0 ஆகிடும். p of x இன்ட்டு dx இருக்குது. இதை நாம் சேஞ்ச் பண்ணணும். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த வேல்யூஸை அனதர் சைடு கொண்டு போய் டிவிஷன் பண்ணுறேன். டிவிஷன் பண்ணோம்னா அது டினாமினேட்டருக்கு போயிடும். திரும்ப நியூமரேட்டருக்கே கொண்டு வந்தோம்னா y equal to c e power minus integral p of x dxன்னு மாறிடும். இதுதான் இதோட ஆன்சர். கொஷின் நம்பர் 9 பார்க்கலாம். த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx plus y is equal 1 plus y by lambda. நம்ம இதிலிருந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடில் இருக்கிறதுனால ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு நம்ம பியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம க்யூவாக செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் அப்ளை பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்கிறதுனால இதோட ஃபார்முலா இ பவர் இன்டகிரல் pdx அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். இங்கே நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரலும் டெரிவேட்டிவ் கேன்சல் ஆகிட்டால் நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வரும். அப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இ பவர் எக்ஸ் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10 பார்க்கலாம். த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx plus p of x y equal to q of x is x. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கொடுத்தாச்சு. அதிலிருந்து நாம் p of x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் முதல்ல நோட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்கிறதுனால இதோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இன்டகிரல் p of x இன்ட்டு dxன்னு எடுத்துக்கிறேன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதிலேருந்து நம்ம p of x சால்வ் பண்ணணும். ஸோ இ வந்து நான் கேன்சலேஷன் பண்ணால் போத் அண்ட் சைட் லாக் அப்ளை பண்ணணும். இங்கே லாக் அப்ளை பண்ணால் இ கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல p of x இன்ட்டு dx இருக்குது. இந்த இடத்துல நம்ம லாக் அப்ளை பண்ணால் லாக் x வரும். இப்போ போத் அண்ட் சைட் நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ணால் இன்டகிரல் கேன்சலேஷன் ஆகிடும். நமக்கு p of x தான் கிடைக்கும். லாக் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1 by x. ஸோ ஆன்சர் இஸ் 1 by x. ஸோ கொஷின் நம்பர் 11 பார்க்கலாம். The degree of the differential equation y of x equal 1 plus dy by dx plus 1 by 1 dot 2 into dy by dx the whole square plus up to etc. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம டிகிரியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இது என்ன மெத்தடில் இருக்குன்னா, x by 1 factorial x square by 2 factorial up to etc. இந்த மெத்தடில் இருந்தால் e power xன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம அதே மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். y of x equal இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. 1 plus dy by dx 1 factorial dy by dx the whole square by 2 factorial இந்த மெத்தடில் இருக்கிறதுனால
நான் என்ன செய்கிறேன்னா இதோட ஆன்சர் வந்து e பவர் dy/dxன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஈயை நம்ம கேன்சலேஷன் பண்ணால் போத் அண்ட் சைடு லாக் அப்ளை பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த சைடு வந்து லாக் y ஆஃப் எக்ஸ்னு வரும், இந்த இடத்துல நமக்கு dy/dx மட்டும் வரும். இப்போ நம்ம ஆர்டர் டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 1, அதோட பவர் என்ன இருக்குன்னா அதுவும் 1 தான், அதுவும் டிகிரி, அது நம்ம டிகிரின்னு எடுத்துக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். இஃப் p and q are the order and degree of the differential equation y into dy/dx plus x cube d square y/dx square plus xy equal to cos x, when p is less than q, p equal to q and p is greater than q, p exists and q does not exist. அப்போ நம்ம கொடுத்துருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஆர்டர் அண்டு டிகிரியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இதில் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பாருங்கள், இது 1 டைம் டெரிவேட்டிவ், இது 2 டைம் டெரிவேட்டிவ். ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம ஆர்டரும் டிகிரியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆர்டர் வந்து நமக்கு 2, இங்கே ஆர்டர் வந்து பின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ பியோட வேல்யூஸ் வந்து 2. டிகிரி இதோட பவரில் என்னவோ அதுதான் டிகிரி, அப்போ இங்கே டிகிரி வந்து q, இங்கே நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து 2. இப்போ இந்த 2 கண்டிஷனை கம்பேர் பண்ணுங்கள். பியோட வேல்யூ 2, க்யூவோட வேல்யூ 1. அப்போ பியோட வேல்யூ க்யூவோட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது p இஸ் கிரேட்டர் தென் q. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நம்பர் 13 பார்க்கலாம். த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy/dx ப்ளஸ் 1/√(1 minus x square equal to 0. ஸோ இதுலேருந்து நம்ம சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். dy/dx ஒன் சைடு இருக்கட்டும், நம்ம இந்த வேல்யூ அனதர் சைடு கொண்டு போனோம்னா -1/√(1 minus x square கிடைக்கும். இப்போ dx அனதர் சைடு கொண்டு வந்தீங்கன்னா dy is equal minus dx/√(1 minus x square கிடைக்கும். வேரியபிளை செப்பரேட் பண்ணியாச்சு, இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம். இன்டகிரலும் டியும் கேன்சலேஷனாக நமக்கு y கிடைக்கும். இதோட இன்டகிரேஷன் ஃபார்முலா மைனஸ் sin inverse x ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டு. sin inverse லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பாருங்கள், நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பாருங்கள், y ப்ளஸ் sin inverse x equal to c. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். பார்க்கலாம். The solution of the differential equation dy/dx equal to 2xy. ஸோ இதான் கொஷின். இதில் இருந்து நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து வேரியபிள் செப்பரேஷன் மெத்தடில் தான் இருக்குது. y ஒன் சைடும் நம்ம x ஒன் சைடும் கொண்டு போயிடலாம். அப்போ dy/y is equal, இங்கே 2 இருக்குது, x, dx அனதர் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகிடும். இப்போ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம். இம்ப்ளைஸ் டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கிறதுனால இதை நான் log yன்னு மாற்றிக்கிறேன். எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா பவரில் ஒன்று ஆட் பண்ணணும், ஆட் பண்ண வேல்யூவை டிவைட் பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் போத் அண்ட் சைடு எக்ஸ்பொனென்ஷியல் அப்ளை பண்ணுறேன், அப்போ தான் log கேன்சலேஷன் ஆகிடும். இப்போது y கிடைக்கும். இங்கே எக்ஸ்பொனென்ஷியல் அப்ளை பண்ணிங்கன்னா e⁻x² ப்ளஸ் cன்னு வரும். இதை செப்பரேட் பண்ணிக்கலாம். y ஈக்குவல் e⁻x² இன்ட்டு e⁻cன்னு எழுதலாம். e⁻cயோட வேல்யூ c தான், அப்போ yயோட வேல்யூ c இன்ட்டு e⁻x² தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 15 பார்க்கலாம். த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் log dy/dx equal to x plus y. இதோட சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல log இருக்கிறதுனால நம்ம இதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன செய்யலைன்னா எக்ஸ்பொனென்ஷியல் அப்ளை பண்ணிவிடுங்க போத் அண்ட் சைட், log கேன்சலேஷன் ஆகிடும். நமக்கு வந்து dy/dx கிடைக்கும். இந்த சைடு எக்ஸ்பொனென்ஷியலாக ஃபார்ம் ஆகும், e⁻x plus yன்னு வரும். இதை நம்ம திரும்ப சேஞ்ச் பண்ணலாம், dy/dx. நான் இதை e⁻x இன்ட்டு e⁻yன்னு செப்பரேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்லாம் ஒன் சைடாகவும் ஒய்லாம் ஒன் சைடாகவும் கொண்டு போயிடுங்க. e⁻y லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது டிவைடுக்கு வரும், அது திரும்ப நியூமரேட்டருக்கு கொண்டு வந்தீங்கன்னா e⁻−y இன்ட்டு dyன்னு வரும். இந்த dx அனதர் சைடு கொண்டு வந்தீங்கன்னா e⁻x இன்ட்டு dx, இந்த மாதிரி கண்டிஷன் ஃபார்ம் ஆகும். இது நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா இன்டகிரேஷன் பண்ண போகிறோம் போத் அண்ட் சைட். இன்டகிரேஷன் பண்ணும்போது அகைன் e⁻−y தான் வரும். இதோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -1 டிவைட் பண்ணணும். ஈக்குவல் e⁻x இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா அகைன் e⁻x தான் வரும்.
நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் சி ஆட் பண்ணிக்கலாம். எந்த சைடுனாலே ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைடு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். சி வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இம்ப்ளைஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் சி மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். ஸோ இ பவர் மைனஸ் ஒய் அனதர் சைடு கொண்டு போகிறேன். அப்போ சியோட வேல்யூஸ் என்னென்னா இ பவர் எக்ஸு ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 16 சால்வ் பண்ணலாம். த சொல்யூஷன் ஆஃப் dy by dx ஈக்குவல் 2 power y minus x. இதை நம்ம சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். dy by dx ஈக்குவல், இதை நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன், 2 power y into 2 power minus xன்னு எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ்லாம் ஒன் சைடும் ஒய்யெல்லாம் ஒன் சைடும் கொண்டு போகிறேன். 2 power y நான் அனதர் சைடு கொண்டு போகிறேன். டிவைடு வரும். டிவைடில் இருந்தால் திரும்ப நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா அது 2 power minus y மாறிடும் இன்ட்டு dy. இந்த dx இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 2 power minus x இன்ட்டு dxன்னு வரும். இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். இப்போ இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது, இன்டகிரேட்டிங் ஃபார்முலா. அந்த கண்டிஷனில் இதை அப்ளை பண்ணலாம். 2 power minus y இன்டகிரேட் பண்ணால் அகைன் 2 power minus y divided by minus log 2ன்னு வரும். minus log 2. இதை இன்டகிரேட்டிங் பண்ணிங்கன்னா 2 power minus x by minus log 2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் சி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இல்லைனா மைனஸ் log 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிடுவோமா போத் அண்ட் சைடு. மல்டிபிள் பை மைனஸ் log 2. மைனஸ் log 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இது கேன்சலேஷன் ஆகிடும். இது 2 power minus y. இது இங்கே கேன்சலேஷன் ஆகிடும், 2 power minus x. இது மைனஸ் log 2ஓட நம்ம மல்டிபிள் பண்ணாலும் இது நமக்கு கான்ஸ்டன்ட்டு தான் கிடைக்கும். சின்னே வச்சுக்கோங்க. இதை நான் திரும்ப சேஞ்ச் பண்ணுறேன். இது 1/2 power yன்னு வச்சுக்கிறேன். இது 1/2 power xன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ்ஸு சி. இப்போ நம்ம ஆன்சர் தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இதை நான் இந்த சைடு கொண்டு வரேன், இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 1/2 power x மைனஸ் 1/2 power y ப்ளஸ் சியை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் சி. அது மைனஸ் சி இருந்தாலும் அது ப்ளஸ் சிக்கு தான் ஈக்குவல். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். 1/2 power x மைனஸ் 1/2 power y ஈக்குவல் டு சி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 17 பார்க்கலாம். த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx ஈக்குவல் டு y by x ப்ளஸ் பை ஆஃப் y by x பை பை டேஷ் ஆஃப் y by x. இதோட வேல்யூஸ் என்னன்றதை இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இது என்ன மெத்தடில் இருக்குது? dy by dx ஈக்குவல் டு y by x ப்ளஸ் பை ஆஃப் y by x பை பை டேஷ் ஆஃப் y by x. இதோட பவர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது வந்து ஹோமோஜெனிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடில் இருக்குது. ஹோமோஜெனிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடில் இருந்ததுன்னா ஒய்யோட பிளேஸ்க்கு நம்ம vx செலக்ட் பண்ணணும். இப்போ இது ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா dy by dx வரும். இதை uv மெத்தடில் தான் டெரிவேட்டிவ் பண்ணணும். விஏ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1, எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு விஏ டெரிவேட்டிவ் பண்ணால் dv by dx. இந்த வேல்யூஸை நான் இந்த கண்டிஷனுக்குள்ளே சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். dy by dx எங்கே இருக்கோ அந்த பிளேஸ்க்கு v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv by dxன்னு கொடுக்குறேன். ரைட் ஹேண்ட் சைடில் y by x இருக்குது. நான் y by xக்கு தகுந்த மாதிரி இதை சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா y by xோட பிளேஸ்க்கு vன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். இதில் அப்ளை பண்ணுங்கள். y by x எங்கே இருக்கோ அங்கெல்லாம் v கொடுங்க. v ப்ளஸ் பை ஆஃப் y by xோட பிளேஸ்க்கு பை ஆஃப் v. இது பை டேஷ் ஆஃப் v ப்ளஸ் v அனதர் சைடு கொண்டு போனால் மைனஸ் v. கண்டிப்பாக கேன்சலேஷன் ஆக தான் போகுது. அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னா விலாம் ஒன் சைடாகவும் எக்ஸ்லாம் ஒன் சைடாகவும் கொண்டு போகிறேன். இது ஒன்னோட மல்டிபிள் இருக்கிறதா மீனிங். ஸோ லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் ரெசிப்ரோக்கல். இந்த இடத்துல எக்ஸ் பை டிஎக்ஸ் இருக்குது. அனதர் சைடு கொண்டு வந்தீங்கன்னா டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு வரும். வேரியபிள் செப்பரேஷன் பண்ணியாச்சு. அடுத்து இன்டகிரேஷன் பண்ணலாம். டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கிறதுனால நான் லாகா பை ஆஃப் வின்னு எடுக்கிறேன். இங்கே டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கிறதுனால லாக் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு கான்ஸ்டன்ட் லாக் சியை ஆட் பண்ணிக்கலாம். லாக் ஆஃப் பை ஆஃப் வியோட பிளேஸ்க்கு நான் ஒய் பை எக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இது லாக் ஏ ப்ளஸ் லாக் பி மெத்தடில் இருக்கிறதுனால லாக் எக்ஸின்னு எழுதுங்க. லாகை போத் அண்ட் சைடு கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பை ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சி தான் இதோட ஆன்சர்.
ஸோ இங்கே சி இருக்காது, கே இருக்கும். அதனால் இதுக்கு நீங்கள் கே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட ஆன்சர். நம்பர் 18 பாருங்கள். If sin x is the integrating factor of the linear differential equation, then P is, இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்குது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அதோட ஃபார்முலா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் தான் இதோட ஃபார்முலா. அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க சைன் எக்ஸ்ன்ட்டு. இதில் வந்து நம்ம பியோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த இஏ கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு நான் போத் அண்ட் சைட் லாக் அப்ளை பண்ணுறேன். அப்போ இன்டெக்ரல் பிடிஎக்ஸோட வேல்யூ லாக் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். போத் அண்ட் சைட் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் தான் இன்டெக்ரல் கேன்சலேஷன் ஆகும். அப்போ பி கிடைக்கும். இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா லாக் சைன் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1/sin x, sin எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா cos x. ஸோ cos x by sin x தான் நமக்கு தேவையான ஆன்சர், cot x. நெக்ஸ்ட்டு நம்ம கொஷின் நம்பர் 19 பார்க்கலாம். The number of arbitrary constants in the general solution of order n and n+1. இப்போ நம்ம ஜென்ரல் சொல்யூஷனில் ஆர்டர் n அண்டு n+1 இருந்தால் அதில் கண்டிப்பாக ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் என்னவாக இருந்திருக்கலாம்னா n அண்டு n+1 தான் இருந்திருக்கணும். இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 20 பார்க்கலாம். The number of arbitrary constant in the particular solution of the differential equation of third order is. அதாவது இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா the particular solution of differential equation. ஸோ இதில் எந்த ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டையும் கண்டெயின் பண்ணியிருக்கவே வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இதோட ஆர்டர் கண்டிப்பாக நமக்கு 0 தான் இருந்தாகணும். இதுதான் இதோட ஆன்சர். கொஷின் நம்பர் 21 பாருங்கள். The integrating factor of the differential equation dy by dx equal x plus y plus 1 by x plus 1. இதிலேருந்து நம்ம இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ முதல்ல இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம சம் சேஞ்சஸ் கொடுக்கலாம். dy by dx, இந்த ப்ளஸ் ஒன்னை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வரேன், எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு மாற்றிக்கிறேன், ப்ளஸ் ஒய். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை செப்பரேட்டாக டிவைட் பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் 1 அண்டு டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இது ஒன் டைம் கேன்சலேஷன் ஆகிடும். இதை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. dy by dx மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. ஸோ இதிலிருந்து நான் பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ செலக்ட் பண்ணுறீங்க. ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம், மைனஸ் 1/x + 1. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து q. இப்போ நம்ம பியை வச்சு தான் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்ளை பண்ணி ஆகணும். இது ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்கிறதுனால இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்முலா இ பவர் இன்டெக்ரல் pdx. பியோட பிளேஸ்க்கு மைனஸ் 1/x + 1 இன்ட்டு dx அப்ளை பண்ணிக்கலாம். இதோட இன்டெகிரேட்டிங் ஃபார்முலா டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கிறதுனால லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிக்கலாம். லாக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸை நம்ம பவருக்கு கொண்டு போயிடலாம். இ பவர் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் பவர் மைனஸ் 1. இ லாக் கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் 1/x + 1 தான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம கொஷின் நம்பர் 22 பார்க்கலாம். த பாப்புலேஷன் P in any year T is such that the rate of increase in the population is proportional to the population then. லிசன் பா, இங்கே கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் வந்து என்னென்னா பாப்புலேஷன் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் மெத்தடில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பியோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது P = C × e பவர் KT பாசிட்டிவ் வேல்யூஸை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட ஃபார்முலா. P = C × e பவர் KT. பாப்புலேஷன் கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ. இதுதான் இதோட ஆன்சர். Next question number 23 பார்க்கலாம். P is the amount of certain substance left in after time t if the rate of evaporation of the substance is proportional to the amount of remaining then. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து டைம் ஆக ஆக அதோட அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு தான் வரும். ஸோ டிக்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம இதிலிருந்து ஃபார்முலாஸ் எப்படி செலக்ட் பண்ணலான்னா P = C e பவர் மைனஸ் KT. ஸோ மைனஸில் இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது டிக்ரீஸ் ஆகிறதுனால. இதுதான் இதோட ஆன்சர். கொஷின் நம்பர் 24 பார்க்கலாம். இஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx = ax + 3/2y + f represent a circle.
இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணால் அதிலிருந்து நம்ம ஏவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா முதல்ல வேரியபிள் செப்பரேட் பண்ணுறேன். ஒய்யில் ஒன் சைடு கொண்டு போயிடலாம். 2y + f இன்ட்டு dy. எக்ஸில் நம்ம ஒன் சைடு கொண்டு வந்துடலாம். ax + 3 இன்ட்டு dx. இன்டகிரேட்டிங் அப்ளை பண்ணுவோம். இன்டகரல் அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஒய்யை பேஸ் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணுறதுனால 2y² / 2ன்னு வரும். இங்கே எஃப் வந்து கான்ஸ்டன்ட், ஒய்யை பேஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா fy வரும். ax + 3 இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x² / 2ன்னு கிடைக்கும். 3 இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா 3x ஃபார்ம் ஆகும். இது எல்லா வேல்யூவும் நம்ம ஒன் சைடே கொண்டு போயிடலாம். ஸோ -ax² / 2 -3x, இது 2 கேன்சலேஷன் ஆகிடும். y² + fy, இங்கே ஒரு +c கான்ஸ்டன்ட் சேர்த்திக்கலாம். அது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா -c = 0 இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த இடத்துல கொஷின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ சர்க்கிளோட ஃபார்முலா ரைட் பண்ணிக்கிறேன். x² + y², 2gx + 2fy + c = 0 அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ x² கோஎஃபிஷியண்ட்டை இதோட நான் ஈக்குவல் பண்ண போகிறேன். இங்கே x² கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே -a/2 ஈக்குவல் பண்ணுங்கள். இப்போ -a/2 வேல்யூ 1க்கு ஈக்குவல் பண்ணலாம். இங்கே -2 டிவைடில் இருக்கு இல்லையா, அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா ஏவோட வேல்யூ -2ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் -2 தான் இதோட ஆன்சர். 25 பார்க்கலாம். The slope at any point of a curve y = f of x is given by dy/dx = 3x² and it passes through -1, then the equation of the curve is. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம வேரியபிள் செப்பரேஷன் முதல்ல பண்ணலாம். dy = 3 × x² × dx. இப்போ இன்டகிரேஷன் பண்ணுங்கள். இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா இன்டகரலும் டியும் கேன்சல் ஆகிட்டா y கிடைக்கும். இங்கே 3 இருக்குது. x² இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா x⁴/3 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன் y = x³ + c வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அந்த ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட்டை நான் பாசஸ் த்ரூ பண்ணுறேன். பாசஸ் த்ரூ -1, இது எக்ஸோட பிளேஸ், இது ஒய்யோட பிளேஸ்க்கு நம்ம இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஒய்யோட பிளேஸ்க்கு 1, எக்ஸோட பிளேஸ்க்கு -1⁴ + c 1 = -1 3 டைம் ப்ராடக்ட் பண்ணாலும் -1 தான், ப்ளஸ் c. இந்த -1 அனதர் சைடு கொண்டு போனால் +1 ஆகிடும். அப்போ சிக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ 2. இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். சப்ஸ்டியூஷன் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. y = x³ + c பிளேஸ்க்கு நம்ம 2 அப்ளை பண்ணலாம். இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். y = x³ + 2. இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.